ஆமா வா, நான் தான் பக்கத்துல இருக்கேன்லப்பா. ஐயா ஐயா மலைச்சாமி, என்னத்தா? இது ஒண்ணும் இல்ல, தங்கச்சி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்கிட்டயா? என்ன தாயி? என்னங்க? என்ன கண்டு சொல்லு. ஏன்னா என் மகன் உனக்கு மருமகன் தானே? ஆமா, ஆறு இல்லைன்னா உன் மகளை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு உறுதி இருக்கு தானே? பின்ன நீ என் கூட பிறந்த பிறப்பாச்சே, அம்புட்டு பவரும் என் மருமவனுக்கு தானே. அப்படி இருக்கும்போது என் மகனை விட்டுட்டு உன் மகளுக்கு வேற ஒருத்தன் பரிசம் போட வரானே, அது என்னன்னே நியாயம்? அறிவு கட்ட நாயே, எது எது எங்க இருக்கணும்னு தெரியவனா உனக்கு? போடா தங்கச்சி. என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் உன் உடம்புலயும் ஓடுது. அதுக்காக நான் உசிரையே கொடுப்பேன். ஆனா உன் மகன் உடம்புல கீழ் சாதி ரத்தம் கலந்துருச்சே. பாரு, இருமாண்டி என்னதான் பகக்காரனா இருந்தாலும் நம்ம ஏனோ உள்ளையே பரிசம் போட்டவன். பரிசம் போட்டவனுக்கு கட்டி கொடுக்கலன்னா நம்ம சாதியில எத்தனை தலை உருளும் தெரியுமில்ல உனக்கு? பாரு, என் மக வீரமாண்டி மகனுக்கு தான். அண்ணே, உனக்கும் எனக்கும் ஒரே ரத்தம்னு நீயே சொல்லிட்ட. உனக்கு இருக்கிற கோபமும் ரோசமும் எனக்கும் இருக்கு. எப்படி உன் முறைய காப்பாத்த நீ நினைக்கிறியோ அதே மாதிரி என் மகனோட உரிமையை நான் காப்பாத்துவேன். உன் மக கழுத்துல என் மகனை தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. பொங்குது. பாத்திய மாப்பிள்ளைய மயன அப்படி காங்கேயம் கிளம்புற தனவெடுத்து நிக்கிறான். டேய் கொம்பேரி மூக்கா, மாப்பிள்ள பந்து எப்படி 200 ஏக்கர் நஞ்சு எழுதி வைக்கிறியா? என்ன மச்சான் பிச்சைக்காரத்தனமா 200 ஏக்கர் 200 ஏக்கர் சொல்லிட்டு இருக்க? என் சொத்து பூரா உன் மகனுக்கு தான், என் பொண்ணு உன் மகனுக்கு தானே. போடு. அவ நீ கட்ட வேண்டிய பொண்ணு. அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டியது உன் கடமை. நில்லு. வர்றவன் போறவன்லாம் கலந்துக்கிறதுக்கு இது ஒண்ணும் வாக்கியாப்பட்டி மாட்டு சந்தை இல்ல, அசல் சாதிமான்களுக்குள்ள நடக்கிற பந்தயம். தெருவுல கூத்தாடுறவன்லாம் வந்து நுழைய முடியாது. ஏய், சண்டையில அவன் தோத்தா 200 ஏக்கர் நஞ்சை எழுதி வைக்கிறா என் மகளுக்கு. நீ தோத்தா என்ன இருக்கு எழுதி வைக்கிறதுக்கு? அட, அவன் கட்டிட்டு இருக்க வேட்டியாவது அவனுக்கு சொந்தமான கேள்வி. நில்றா. அவ அப்பன் வேற சாதியா இருந்தாலும் நான் இந்த ஜமீன்ல பிறந்தவன். இந்த சொத்துல எனக்கும் பாதி பங்கு இருக்கு. அதுக்கு வாரிசு என் மகன் தான். அவன் 200 ஏக்கர் எழுதி வச்சா நான் என் சொத்து பூரா எழுதி வைக்கிறேன். போடா. அடிச்சா ஐயா வேட்டு. இது பொம்பளை. ஆமாமா மாடசாமி, மகனே, நான் உனக்கு ரகசியமா ஒரு வித்தை சொல்லி கொடுக்கிறேன். இந்த ஊசிக்குள்ள பாசானம் தடவி வச்சிருக்கிறேன். சண்டை போடுற சாக்குல இத லேசா உடம்புல கிழிச்சேன்னு வச்சுக்க, விஷம் பாஞ்சு செத்து போயிரும்.
அதுக்கப்புறமா இந்த ஊர்ல ஒண்ணு எதுக்கு எவனுமே இருக்க மாட்டான். குடி. பாட்டி பாட்டி உங்க சாதி முறைப்படி பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். இனிமே நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் உங்க பொண்ணு எனக்கு தான். ஏப்பா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? எங்க போன நீ? உன்னை காணாம மாமா இப்படியே தவிச்சு போயிட்ட தெரியுமா? குப்புசாமி கடையில் போய் தேடினாரு, ராமையன் வீட்டில் போய் தேடினாரு, முத்துப்பாடி தோட்டத்தில் போய் தேடினாரு, உன் கூட்டுக்கார அத்தனை பேர் வீட்லையும் போய் தேடிட்டு வந்தாரு. பெத்ததா பண்ணி வெயில் அலைய விட்டியாப்பா? சே, என் உசுரே நீங்க தானே. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? உங்களை விட எனக்கு சாப்பாடா பெருசு. உங்களுக்கு ரொம்ப பசிக்கும், வாங்க சாப்பிடலாம். அம்மா அம்மா என் மகனை பாத்தீங்களா? எந்த மகன்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? இல்ல, இம்புட்டு நாளா புருஷனே இல்லேன்னு ஆயிப்போச்சு. இப்ப திடீர்னு புள்ள மட்டும் எங்கேருந்து வந்து முளைச்சான்னு கேட்டேன். அவன் ஏன் மகன், ஏன் ரத்தம், ஏன் சொத்து. அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். எங்க வந்தீங்க? என் மகனை கூட்டிட்டு போக வந்தேன். முத்துமணி, அவரு ஜமீன்தார் வீட்டு வாரிசு இல்லைங்க, இந்த கூத்தாடியோட மகன். நீங்க போகலாம். அவனை கூப்பிடாம நான் போக மாட்டேன். அவர் வந்தா கூட்டிட்டு போங்க. உங்க அம்மா கூப்பிடுறேன். என் கூட வாடா, என் கூட வாடா, என் கூட வாடா, என் கூட வாடா. வாடா 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 வாடா. வரப்போறியா இல்லையா? வரப்போறியா இல்லையா? வரப்போறியா இல்லையா? வரப்போறியா இல்லையா? வரப்போறியா இல்லையா? இந்த உலகத்துல தாய்க்கு மேல ஒரு சக்தி இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வாடா. அம்மா, எனக்கு பசிக்கிறப்ப பால் ஊட்டுறதுக்கு நீ வரல.
நான் அழுதப்போ தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கும் நீ வரல. நான் நடக்கிறப்போ கையை பிடிச்சி நடக்க வைக்கிறதுக்கும் நீ வரல. நான் வாய் திறந்து பேசினப்போ அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கும் நீ வரல. வளையாபதியோட மகன் பெரிய ஆட்டக்காரன் இந்த ஊர் உலகமே பேசுறப்போ அதை கேட்டு பெருமைப்பட என் தாய் வரல. அம்மா, உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தாயா இது வரைக்கும் எனக்கு என்னம்மா செஞ்சிருக்க? தாய்ங்கிறது பெரிய சக்தி தான். அதுக்கிடையே இந்த உலகத்துல எந்த சக்தி இல்லைங்கிறத உன் கூட இந்த கொஞ்ச நேரத்தை நான் உணர்ந்துட்டேன். ஆனா அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறத தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டாரு எங்க அப்பா. அதுக்காக அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு. இவரை விட்டுட்டு எப்படிமா என்னால வர முடியும்? பெத்த பாசம் என்னன்னு தெரியாம பேசிட்டேல்ல. பொண்டாட்டி மனச புரிஞ்சுக்க தெரியாத தகப்ப வளர்த்த புள்ள தரடா நீ. உன்கிட்ட பாசத்தை எதிர்பார்த்து வந்த பாரு, அது என்னுடைய தப்பு. இந்த பாருடா, இனிமே நீ அம்மா அம்மான்னு கதறி நீயா வந்து என் காலில் விழணுமே தவிர உயிரே போனால நான் உன்னை தேடி வர மாட்டேன்டா. ஊட்டி வளர்த்த பாசத்தை எல்லாம் வார்த்தையால கொட்டிட்டேன். ஜமீன்தார் அம்மாவுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தேன். இப்பதான் நீ வளையாபதியோட மகன். இல்லப்பா, இது செஞ்சோட்ட கடன். என்ன தாயா, தகப்பனா, வேலைக்காரனா, குருவா, தெய்வமா என்ன வளர்த்தீங்களே, அந்த நன்றி கடனுக்காகத்தான் 10 மாசம் என்ன சுமந்து பெத்த தாயோட நெஞ்சில ஈவிரக்கெல்லாம ஈட்டிய பாய்ச்சி அனுப்பிச்சிருக்கேனே தவிர அம்மாவை என்னால மறக்க முடியலப்பா. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நான் என்னப்பா தப்பு பண்ண? எதுக்காகப்பா என்ன அனாதையாக்குனீங்க? பெத்த தாய் உயிரோட இருக்கும் போது செத்து போயிட்டதான் எனக்கு பொய் சொன்னீங்களே. ஏன்பா ஏன்பா சொல்லுங்கப்பா. எதுக்காகவா?